வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேலவன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி மாசம் 24 கேரட் 1 கிராம் கோல்ட் ரேட் வந்து 13,500 ரூபாய் வரைக்கும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்படியே இந்த போர் பயத்தினால மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து தங்கத்தோட உச்ச நிலையான அதாவது 1 கிராம் ரேட் வந்து 17,200 ரூபாய் வரைக்கும் போயிட்டு வந்தது. மக்களே, இப்ப கோல்ட் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 17,200 ரூபாயில இருந்து அப்படியே கீழே இறங்கி 1 கிராம் கோல்ட் ரேட் வந்து 14,500 ரூபாய் வரைக்கும் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மக்களே, ஜூன் மந்த்ல இந்த தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் பின்னாடி இருக்கிற உலக அரசியல் என்ன, மேலும் இந்த தங்க விலை ஏறுமா இல்ல இறங்குமா, மேலும் ஜேபி மார்கனோட அந்த 6,000 கோல்ட் ரேட் டார்கெட் இந்த இயர் எண்டுக்குள்ள இந்த தங்கம் வந்து அடிக்குமா, அதை பத்தி தான் இந்த வீடியோல அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய போறோம். மக்களே, இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, மேலும் ஒரு வியூவர் வந்து என்ன முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் லாஸ்ட் வீக் வீடியோ கமெண்ட்ல. அவருக்கான பதிலையும் இந்த வீடியோவோட எட்டுல நான் தெளிவா கொடுத்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், மேலும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணா பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். அதாவது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஈரான் வந்து இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்கும் போதே வந்து ஹார்முஸ் ஜலசந்தி கடற்பகுதியா வந்த சிங்கப்பூர் கப்பலை வந்து ஏவுகணையில விட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. என்னப்பா இது, அமைதி ஒப்பந்தம் இருக்கும் போதே ஈரான் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க, உலகம் பூரா வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி கேட்ட உடனே அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட போர் விமானங்களை வந்து ஈரானுக்குள்ளேயே அனுப்பி அந்த ஏவுகணை தளங்களை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுக்கு பதிலடியா ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, மிடில் ஈஸ்ட் நாடுகள் இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மேல அவங்களும் ஏவுகணையில விட்டு அட்டாக் பண்ணாங்க. இதனால மறுபடியும் வந்து போர் பதற்றம் ரொம்பவே அதிகமாயிட்டு லாஸ்ட் வீக் வந்து கோல்ட் ரேட் வந்து 2 டேஸ் வந்து அதிகமாச்சு. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல வந்து நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்களா, ஈரான் வந்து சும்மா இல்லாம மறுபடியும் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து நம்ம வியூவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, ஜி இதுக்கப்புறம் கோல்ட் ரேட் ஏறுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் என்ன பதில் கொடுத்திருந்தேன்னா, ஆமா ஜி, இதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன போர் பதற்றம் வந்துதான் இந்த 2 நாள் கோல்ட் ரேட் ஏறுறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். உடனே வந்து என்ன ஒரு கமெண்டர் வந்து முட்டாள்னு சொல்லிட்டாரு. அதாவது வேற ஒரு வியூவர் வந்து அந்த கமெண்ட்ல வந்து, நம்ம ஏற்கனவே போர் பதற்றம் இருந்துட்டு தான் இருந்து, அப்பவே கோல்ட் ரேட் வந்து குறைஞ்சிட்டு தான் இருந்து, ஏறவே இல்ல, நீ வந்து இப்ப கோல்ட் ரேட் வந்து ஏறுதுன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி என்ன முட்டாள்னு சொன்னாரு. அவருக்கான பதில தான் இப்ப நான் டீடைலா கொடுக்க போறேன். நல்லா கவனிச்சு பாருங்க நண்பர்களே, இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது அந்த வியூவர் ஏன் என்ன முட்டாள் சொன்னார்னா, ஏற்கனவே போர் பதற்றம் அதிகமா இருக்கும் போதுதான் கோல்ட் ரேட் வந்து 17,200 ரூபாயில இருந்து இப்ப ஜூன் மாசம் 14,500 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இங்க எங்க கோல்ட் ரேட் ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனா நான் தெளிவான விளக்கம் என்ன சொல்றேன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இதுக்கான வீடியோ வந்து டெய்லி நான் போட்டுட்டே இருந்தேன். என்னோட ரெகுலர் வியூவருக்கு அதுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்க வந்து அது கேட்டதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன நடந்ததுன்னு தெளிவா நான் சொல்றேன். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் வந்து ஜனவரி மாசம் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. அதாவது வந்து இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவுல உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்துச்சுல, அப்போ வந்து ஈரான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்காவோட சரக்கு கப்பல்கள் மற்றும் ஐரோப்பியாவோட சரக்கு கப்பல்களை அந்த ஹார்முஸ் ஜலசந்தி கடற்பகுதியா வந்துட்டு இருக்கும்போது ஓமன் ஹவுதி அமைப்பினர் வந்து அதுக்கு மேல அட்டாக் பண்ணாங்க. அதாவது அமெரிக்கா கப்பல் மற்றும் ஐரோப்பிய கப்பல்கள் மேல அவங்க ஏவுகணை தாக்குதலை விட்டு அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த அட்டாக் வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஈரான் தான் துணை நிக்குது, அதாவது இந்த அட்டாக்கு பின்னாடி ஈரான் தான் அந்த ஹவுதி அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, ஏவுகணைகளை வழங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து ஈரான் மேல வச்சாங்க. மக்களே, அப்பதான் இந்த போர் வந்து உச்சகட்டத்தை நெருங்குச்சு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தி வந்து உண்மையா வெளியே வந்துச்சு. அதாவது ஈரான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அந்த ஹவுதி அமைப்புக்கு வந்து ஈரான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அந்த கடற்பகுதி வழியா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற எந்த கப்பலா இருந்தாலும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஈரான் தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி உலகத்துக்கு வந்து ஒரு செய்தி வந்து வெளியே வந்து. இதனாலதான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து போர் வந்து உச்சத்துல போச்சு. அந்த டைம்ல தான் ஜனவரி மாசம் வந்து 13,600 ரூபாயில வித்துட்டு இருந்த இந்த கோல்ட் ரேட் வந்து 24 கேரட் 1 கிராம் கோல்ட் ரேட் வந்து அப்படியே உயர்ந்து வந்து ஜனவரி மாசம் 28ஆம் தேதி வந்து உச்சத்தை, அதாவது நேரடியா வந்து அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து கோல்ட் ரேட் வந்து ஏறி போயிட்டு 1 கிராம் கோல்ட் ரேட் வந்து 17,200 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருந்தது. சரிங்களா, நீங்க ஹிஸ்டரியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து கோல்ட் ரேட் வந்து 17,200 ரூபாய் உச்சத்துக்கு தொட்டு அப்படியே ஜூன் மாசம் வரைக்கும் அப்படியே கம்மி ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏன் உச்சத்துல இருந்து அப்படியே கீழே வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் நிலைமைக்கு வந்து மக்கள் எல்லாமே வந்து தயாராகிட்டாங்க. முதல் காரணம், அதாவது ஒரு விஷயம் வந்து டக்குன்னு நடக்கும் போது எல்லாமே பதற்றம் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சேஃபா இருக்க தான் பாப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிப்ரவரி மாசம் வந்து மக்கள் எல்லாமே பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே இப்போதைக்கு இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால நம்ம சேஃபா இருப்போம்ன்றது தங்கத்தை வந்து வாரி குவிச்சாங்க. அப்போ வந்து தங்க ரேட் வந்து ஏறிட்டு போயிடுச்சு. சரிங்களா, இது வந்து முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாசத்துல இருந்து உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்கா
அமெரிக்காவோட ஃபெட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க அமெரிக்கா, இந்த போர் பதற்றத்தினால அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய இன்ஃபிளேஷன் வந்ததுனால ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காதனால என்ன ஆச்சுன்னா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்ணிட்டே வந்தாங்கன்னா பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே தங்கத்தை மெல்ல மெல்ல வாங்குறத குறைச்சிட்டு அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற அமெரிக்க பாண்டுகள்ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் ஒரு பக்கம் கோல்ட் ரேட் வந்து குறைச்சிட்டே வந்தது. மேலும் வந்து சீனா வந்து தங்கத்தை வந்து வாரி டன்னு கணக்குல குவிச்சிட்டே இருந்தாங்க மக்களே. அதனாலதான் கோல்ட் ரேட் வந்து உச்சத்துக்கு போயிட்டு 17,200 ரூபாய் வரைக்கும் உச்சத்துல இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சீனா வந்து கோல்டா வாங்குறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா தங்கம் வந்து இப்ப உச்சத்துல இருக்குது, இப்ப வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சீனா வந்து அமைதியானாங்க இந்த தங்கத்தை வாங்குறதுல இருந்து. சோ ரெண்டு பக்கமும் வந்து தங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டே இருந்தது. அதாவது பெரிய முதலீட்டாளர்கள் என்ன நினைச்சாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க, அதனால தங்கத்தை வாங்கி குவிக்கலான்னு தங்கத்தை வாங்கினாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல, அதனால என்ன ஆச்சுன்னா தங்க ரேட்டு குறைஞ்சிட்டே வந்தது. இன்னொரு பக்கம் சைனா வந்து தங்கத்தை வாங்கி குவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் தங்கத்தோட விலை உச்சத்தை தொடும் போது இப்ப உச்சத்துல இருக்கு, அதனால வாங்க வேண்டாம் அப்படின்னு சைனாவும் பின்வாங்கிட்டாங்க. இது எல்லாம் காரணமா தான் போர் பதற்றம் இருக்கும் போது வந்து தங்க விலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்து 14,600 ரூபாய் வரைக்கும் இப்போ வித்துட்டு இருக்கு மக்களே. சோ தங்க விலை வந்து ஏற்ற இறக்கத்துக்கு போர் மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்காவோட ஃபெட் பேங்க் மற்றும் சைனாவோட தங்கத்தை வாங்கி குவிக்கிற நிலைமையும் தான் முக்கியமான காரணமா இருக்கு இந்த தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கத்துக்கு. இப்போ புரியுதுங்களா தங்க விலை ஏன் இந்த போர் பதற்றம் இருக்கும் போது கம்மியாயிடுச்சு. அதாவது ஒரு சூழ்நிலைக்கு வந்து மக்கள் வந்து தயாராகிட்டாங்கன்னா அது வந்து ஒரு நிலையான நிலைக்கு வந்துடும். அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் வரும்போது என்ன பண்ணாங்க உலகமே, ஐயோ சண்டை பெருசா நடந்தாங்களா, அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா, இப்போ போர் நடக்குதா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த அமெரிக்கா ஈரான் போர் நடக்கும் போது ஸ்டார்ட் ஆகும் போது உலகமே பதற்றமாச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சு, இது ஒரு சாதாரணமான நிகழ்வா மாறிடுச்சு. அதனாலதான் வந்து இந்த போருக்கு வந்து மக்கள் வந்து தங்களை தயார்படுத்திட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் கோல்ட் ரேட் வந்து அந்த உச்சத்துல இருந்து இப்ப இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம். இப்ப புரியுதுங்களா கோல்ட் ரேட் ஏன் வந்து மேல இருந்து கீழே இறங்கி வந்ததுன்ட்டு. சரி, வருங்காலங்களில் கோல்ட் ரேட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நண்பர்களே, கண்டிப்பா ஜேபி மார்கனோட டார்கெட்டை அடிக்க போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றதுதான் இந்த உலக அரசியல் நம்மளுக்கு சொல்லுது நண்பர்களே. அதாவது நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி ஈரான் வந்து சும்மா இல்லாம இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்கும் போதே வந்து சிங்கப்பூர் கப்பலை வந்து அட்டாக் பண்ணி இந்த போர் பதற்றம் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால லாஸ்ட் 2 டேஸ் வந்து கோல்ட் ரேட் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் நண்பர்களே. மேலும் இந்த சீனா வந்து கோல்ட வந்து மறுபடியும் வாங்க குவிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா கோல்ட் ரேட் வந்து மேல ஏற ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா கண்டிப்பா டாலரோட மதிப்பு டவுன் ஆயிட்டு கோல்டோட மதிப்பு இன்னும் மேல ஏறும். ஏன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து டாலரை வந்து அடிச்சு தள்ளிட்டே இருக்காங்க. அதனால டாலரோட மதிப்பு வந்து நாளுக்கு நாளுக்கு குறையன்று தான் உலக வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. அதனால அமெரிக்கா வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு வருங்காலங்களில் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்த போறாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்தி வந்து உலா வந்துட்டு இருக்கு நண்பர்களே. இருந்தாலும் ஜேபி மார்கன் சொன்ன அந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது இப்போ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அமெரிக்கா குறைக்கலனாலும் வருங்காலங்களில் குறைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதா ஜேபி மார்கன் சொல்றாங்க நண்பர்களே. அதனால ஜேபி மார்கன் சொன்ன அந்த டார்கெட், அதாவது ஒரு அவுன்ஸ் வந்து $6,000 போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நண்பர்களே. மேலும் என்ன அந்த முட்டாள்னு சொன்ன அந்த வியூவருக்கு நான் என்ன சொல்லணும்னா, இத்தனை நாளா ஒவ்வொரு நாளா கோல்டோட நகர்வை உலக அரசியல வச்சு நான் தெளிவா சொல்லிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு என்ன முட்டாள் சொல்லிட்டீங்க. அப்ப இத்தனை நாளா நான் போட்டுட்டு வந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத்தனை நாள் நான் போட்ட வீடியோ பார்த்து இன்னைக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல 2 மாசத்துல வந்து 3000 பேர் வரைக்கும் என்ன பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க நண்பர்களே. சோ நீங்க வந்து என்ன முட்டாள்னு சொன்னது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயமா இல்ல. இருந்தாலும் ஒரு வளர்ந்து வர யூடியூபரை பார்த்து நீங்க இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன கஷ்டமாயிட்டு, என்னடா நம்ம ஏதோ தப்பா சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு டிமோட்டிவேட் ஆயிடும். எனக்கு டிமோட்டிவேட் ஆகவே இல்லை. ஏன்னா நான் கரெக்டான டேட்டாவை தான் ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். எதுவும் நான் அடிச்சு விடவே இல்லை. ஏன்னா நீங்க வேற ஒரு யூடியூபரை போயிட்டு இதே மாதிரி நீங்க பேசிட கூடாது அப்படின்றதுக்கோசம் தான் இந்த ஃபுல் டீடைல்டு ஜனவரில இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இந்த கோல்டோட ரேட்டுக்கு ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல நான் வந்து தொண்டை கிழிய நான் இப்ப வந்து நீங்க போட்ட ஒரே ஒரு கமெண்ட் கோசம் நான் விளக்கிட்டு இருக்கேன் நண்பரே. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கும் நான் எப்படி பட்டேன் அப்படின்ற மாதிரி. சோ நான் வந்து இதுக்கு எனக்கு கோவப்படல, தெளிவான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால வேற யாரையும் இந்த மாதிரி பொது வழியில வந்து முட்டாள்னு சொல்லாதீங்க தயவு செய்து, உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அதுக்கு முன்னாடி இந்த பையான் டிப்பு முறையில இப்பவே தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்க நண்பர்களே, அதுதான் நான் எல்லா வீடியோல சொல்றேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கே தெரியும் நான் கமெண்ட்டுக்கு உடனே நான் ரிப்ளை பண்றேன், உங்களுக்கே தெரியும். சோ அதனால எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன் நண்பர்களே. சோ மீண்டும் இது போன்ற இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பை பை.